இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு ஸ்பெஷல் எபிசோட் ஜம்முவிலேருந்து கொண்டு வந்திருக்கோம். ஜம்முவிலேருந்து சாட்சிகளையும் பாடல்களையும் பார்க்க இருக்கிறோம். நிராகரிப்பில் நமக்கு உதவக்கூடிய நண்பர், இந்த தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க இருக்கிறோம். பொதுவாகவே நம்ம நிராகரிக்கப்படக்கூடிய நேரத்தில் நம்ம ரொம்ப தனிமையாக இருக்க மாதிரி உணர ஆரம்பிப்போம். யாராவது எனக்கு உதவி செய்ய வரமாட்டாங்களா அப்படின்னு கூட நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி நேரத்தில் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நண்பர் உங்களுக்காக இருக்கார். உண்மையிலேயே இது நல்ல விஷயம்தான். அதை தான் இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, நிராகரிக்காத நண்பர்களை தான் நம்ம தேடுறோம். பெற்றோர் என்னை சரியாக புரிஞ்சிக்க மாட்டுக்காங்க, என்னோட சர்ச்சை என்னை சரியாக புரிஞ்சிக்க மாட்டுக்காங்க, ஆனால் எனக்கான நண்பர் என்னை நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு நல்லது கெட்டதில் என்னை அங்கீகரிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு நண்பர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு நண்பர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம கூட பிறந்தவங்களை காட்டிலும் ஃப்ரெண்டு தான் நமக்கு ரொம்பவே நெருக்கமானவங்களாக இருப்பாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு ஒரு நேர்மையான நல்ல நண்பராக இருக்கார். அவர் எப்போவுமே உங்கள் கூட இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே உங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இந்த நண்பரை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க இருக்கோம். இப்போ நம்ம ஒரு சாட்சியை பார்க்க போகிறோம். ஜம்முவிலேருந்து இந்த சாட்சியை பார்க்க போகிறோம். ரெவரண்ட் சந்திரமணி கண்ணா அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க நல்ல நண்பரை தேர்ந்தெடுத்து கொண்டாங்க. அவங்க நம்பிக்கையை அவங்க விடவே இல்லை. அவங்க ஜெயிலில் இருந்தால் கூட அவங்க சோர்ந்து போகலை. வாங்க அவங்கள சந்திச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெவரண்ட் CM கண்ணா அவர்கள் பைபிள் வசனத்தை பிரசங்கித்ததோடு ஒரு நேர்மையான பாஸ்டராகவும் சேவை செய்து கொண்டு இருந்தார். ஆனால் ஒரு கடினமான சூழ்நிலையின் காரணமாக இந்த தேவனுடைய ஊழியக்காரர் சிறைச்சாலைக்கு இவர் போக வேண்டியதாயிற்று. என் மேல பொய்யா குற்றம் சாட்டப்பட்டதோட அறிக்கை கோர்ட்டுல ஒப்படைக்கப்பட்டுடுச்சு. அதோட சேர்ந்து போலீஸ்காரங்களும் சேர்ந்து என் மேல வழக்கு பதிஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்ல என் மேல FIR-ம் போட்டாங்க. அப்பீல் செஞ்சதுக்கு பிறகு நான் வீட்டுக்கு திரும்பி வந்தப்ப என் வீட்டுல ஒரு 14 பேர் கூடியிருந்தாங்க. அங்க ஒரு ஜட்ஜும் போலீஸும் இருந்தாங்க. அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, "You are arrested." ஒரே இரவில் சூழ்நிலை மாறிவிட்டது. ஒரு நேரத்தில் இவருக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் ரெவரண்ட் கண்ணா அவர்களிடம் இருந்த உறவை முறித்துக் கொண்டார்கள். அவர் குடும்பமும் கூட ஒரே இரவில் உடைந்து போய்விட்டது. ரெவரண்ட் கண்ணாவும் ஜெயிலில் அடைக்கப்பட்டார். ஆனால் அவருடன் ஒரு உண்மையான நண்பர் இருந்தார். அவர்தான் அவரை தனிமையில் விடவில்லை. நான் ஜெயிலுக்குள்ள இருந்தேன். அப்ப என்கிட்ட இருந்த பைபிள் தான் எனக்கு ஒரு நல்ல நண்பனா இருந்துச்சு. நான் உன்னை விட்டு எப்போதும் விலக மாட்டேன், தாயும் தந்தையும் உன்னை கைவிட்டாலும் தேவனாகிய நான் உன்னை கைவிட மாட்டேன்னு தேவன் என்கிட்ட சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்படிப்பட்ட விஷயங்கள் எனக்கு நல்ல தெளிவா வெளியே வந்துச்சு. அப்ப நான் நிறைய வசனங்கள் வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்ப போலீஸ்காரங்க என்ன பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதோட என்கிட்ட கேள்விகளும் கேட்பாங்க. அந்த நேரத்துல தான் இன்ஸ்பெக்டர், "பாஸ்டர், எனக்கும் ஒரு பைபிள் கிடைக்குமான்னு கேட்டாரு." அதை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னோட வேலைக்காரர் வந்தப்ப அவர்கிட்ட நான் பைபிள் கொண்டு வர சொன்னேன். அவரு 3 பைபிள் கொண்டு வந்தாரு. அது ஒரு உருது பைபிள். அதை நான் அவங்களுக்கு எல்லாம் தந்தேன். அங்க ஜெயில இருந்த அந்த 14 நாட்கள் அனுபவத்தை என்னால வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. அது பரலோகத்துல இருந்து எனக்கு கிடைச்ச ஒரு பரிசு மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஜெயிலில் பைபிள் வசனம் தான் அவருக்கு நண்பனாக இருந்தது. ஆனால் ஜெயிலுக்கு வெளியே ஜனங்கள் அவர் மேல் குற்றம் சாட்டி கொண்டு இருந்தார்கள். வெளியில் அவரை கேலி செய்தும் கொண்டு இருந்தார்கள். மேலும் அவருடைய நேர்மையை குறித்து கேள்வியும் எழுப்பினார்கள். மக்களோட பார்வை எப்படி இருந்துச்சுன்னா, தேவன் நம்புறவங்கள தேவன் விடுதலை செய்வார்னு நினைச்சாங்க. ஆனா இங்க தேவனுடைய விருப்பம் வேற ஒன்னா இருந்துச்சு.
எனக்கு தேவன் இந்த உபத்திரவத்தை அனுப்புனப்ப இந்த உபத்திரவம் எனக்கு ஒரு சோதனையா இருந்துச்சு. அப்போ நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, தேவன் இவரை கைவிட்டுட்டார்னு சொன்னாங்க. சில பேர் என்ன புறக்கணிச்சாங்க. ஏன்னா ஒருவேளை நாம இவருக்கு ஆதரவா இருப்போம்னா நம்ம வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு பயத்தோட காரணமா நிறைய பேர் என்னை விட்டு விலகி போக ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் தன்னுடைய அற்புதமான முறையில் செயல்பட்டு கொண்டு இருந்தார். அப்பொழுது 14 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு நீதிமன்றம் அவரை விடுதலை செய்தது. ரெவரண்ட் கண்ணா மீண்டும் தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்தார். அவர் ஜெயிலை விட்டு வெளியே வந்தபோது தேவனுடைய வழிகளை குறித்து இன்னும் அவர் ஆழமாக அறிந்து கொண்டார். ஏன்னா மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. தேவனோட ராஜ்யம் நம்மோடதுதான்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் எனக்கே இத செஞ்சவங்க உங்களை எப்படி விடுவாங்கன்னு இயேசு சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எல்லாவற்றையும் இழந்ததற்கு பிறகும் கூட ரெவரண்ட் கண்ணா உடைந்து போகவில்லை. ஆனால் தேவன் அவரை இன்னும் வலிமையாக்கினார். என்கிட்ட இருந்தது எல்லாமே என் கையை விட்டு போயிடுச்சு. நான் வச்சிருந்த என்னோட பொருட்கள் எல்லாம் எதுவுமே இப்ப என்கிட்ட இல்ல. எனக்கு இருந்த ஆதரவு, என் வாழ்க்கையை நடத்த எனக்கு வந்த வருமானம் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு புது நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலையில என்கிட்ட பணம் இல்ல, என்கிட்ட வேற எந்த செல்வமும் இல்ல, ஆட்களும் இல்ல. ஆனா ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தினால நான் வசனத்துல தொடர்ந்து வளர்ந்தேன். இதுக்கு நடுவுல எனக்கு நிறைய ஆட்கள் கிடைச்சாங்க. அவங்க என்னோட ஊழியத்தை பாராட்டவும் செஞ்சாங்க. அவங்க எனக்கு ஆதரவாகவும் இருந்தாங்க, எனக்கு உதவி செஞ்சாங்க. ரெவரண்ட் சந்திரமணி கண்ணா அவங்கள சந்திச்சு அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி நம்ம தெரிந்து கொண்டதில் உங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோம். அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க கஷ்டமான நேரத்துல அவங்க தன்னுடைய நண்பரான இயேசு கிறிஸ்துவை பத்தி அவங்க தெரிந்து கொண்டாங்க. எப்போதுமே தன்னுடைய நண்பர் தன்னை கைவிட மாட்டார் அப்படின்னு அவங்க முழுமையா நம்பி இருக்காங்க. இயேசு கிறிஸ்து தான் தொடக்கமும் முடிவுமாய் இருக்காரு. அவருடைய நட்புக்கு முடிவே கிடையாது. நம்ம தேவனுக்குள்ள இருக்கிறது, அவருடைய நட்புக்குள்ள இருக்கிறது நம்மளை எந்த அளவுக்கு பலப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம அவருடைய சாட்சியின் மூலமா பார்த்தோம். தேவன் அவரை ஆசீர்வதிப்பாராக. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, மக்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் சரி, நீங்க நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்காக நிற்க, உங்களை நேசிக்க உங்களுக்காக ஒரு நண்பர் இருக்காரு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆபத்து காலத்திலே உதவி செய்பவனே உண்மையான நண்பன் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் யார் உங்க கூட இருந்தாலும் இல்லாட்டாலும், யார் கைவிட்டாலும் கைவிடாத ஒரு நண்பன் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதனால தான் அவர் சொல்றாரு, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படியாக உங்களுக்காக அந்த இடத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு இயேசு சாமி சொல்றதை நம்ம பைபிள்ல பார்க்குறோம். அதாவது பூமியில இருக்கக்கூடிய காலம் மட்டும் கிடையாது, அதற்கு பிறகும் அவர் நட்புறவை நீட்டிக்க விரும்புகிறார். இப்போ உங்களுக்காக பைபிள்ல இருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். நீங்க ஸ்கூல்ல பின்னாடி உள்ள பெஞ்சில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க கூட நீங்க நட்பா இருக்க மாட்டீங்க. அதே நீங்க ஸ்கூலுக்கு லேட்டா போறவங்களா இருந்தீங்கன்னா லேட்டா போறவங்க கூட தான் நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பீங்க. அதாவது நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிப்பட்ட நபர்கள் கூட தான் நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பீங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. அவர் எந்த பாவமுமே செய்யலை. நம்ம கூட இருக்கக்கூடிய நட்புறவின் காரணமாக அவர் பாவியானார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் எந்த பாவமுமே செய்யலை. அவரை நீங்கள் ஒரு தடவை சந்திச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுவதும் அவர் உறுதியான நல்ல நண்பராக இருக்கிறார். அவர் நேர்மையான நண்பராக இருக்கிறார். எந்த கஷ்ட காலத்திலும் உங்கள் கூட யார் இருந்தாலும் இருக்கட்டாலும் அவர் உங்கள் கூட இருக்கார். அவர் என்றைக்குமே கைவிடுவதே கிடையாது. அப்படிப்பட்ட இயேசுவை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 991040
1010. அப்படி இல்லை உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஜம்முவிலிருந்து ஒரு பாஸ்டருடைய சாட்சியை தான் பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு ஒரு புதிய வாழ்வு ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்களுக்காக தேசிய பிரதேசங்களின் நிறத்தை தேசிய டிவியின் மேடையில் கொண்டு வருகிறது. உண்மை சம்பவத்தை பாருங்கள். சபை பாடகர் குழு பாடல்களை கேளுங்கள். மேலும் சரித்திர சிறப்பு வாய்ந்த தேவாலயங்களை சுற்றி பாருங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு புதிய இடத்திற்கு செல்லுங்கள். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து ஒரு புதிய வாழ்வின் ரீஜனல் போக்கஸை பார்ப்பதற்காக சிபிஎனுக்கு உதவுங்கள். கிவ் டு சிபிஎன். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் ஜம்முவை பார்த்துட்டு இருக்கோம். ஜம்மு ஒரு அழகான மாநிலம் மட்டும் கிடையாது, உண்மைக்கு பிரபலமான ஒரு மாநிலமாகவும் இருக்குது. அங்கேருந்து தான் நம்ம சாட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய தேவையில் நமக்கு உதவி செய்யக்கூடிய உண்மையான நண்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அவர் நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். யார் நம்மளை நிராகரித்தாலும் அவர் என்றைக்குமே நம்மளை நிராகரிக்கவே மாட்டார், எப்போவுமே நம்மை ஏற்றுக்கொள்கிறார். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க இப்போ நம்ம ஜம்முவிலேருந்து ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். பாஸ்டர் ராபின் அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுடைய நண்பரை பற்றியும் இவங்களுடைய அழைப்பு பற்றியும் இவங்களுடைய சர்ச்சை பற்றியும் அவங்களுடைய ஊழியங்களை பற்றியும் அவங்க நம்ம கூட ஷேர் பண்ணுறாங்க. வாங்க பார்க்கலாம். என்னோட அம்மா எப்போவுமே என்னை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. ஆண்டவர் அப்போ என் வாழ்க்கையில் செயல்பட்டதை நான் கவனித்தேன். இங்கே பாஸ்டராக இருந்த ஆண்டவரோட ஊழியரான ரெவரண்ட் ஜேம்ஸ் கில்ஜி அவங்களும் கூட எனக்கு சிறுவர் ஊழியத்தை தந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை அவங்க கூடவே தான் போச்சு. சண்டே ஸ்கூலில் நல்லா செயல்பட ஆரம்பித்தேன். ஆண்டவரோட ஊழியர் எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தந்தாங்க. சர்ச்சிலையும் எனக்கு பிரசங்கம் பண்ண நேரம் தந்தாங்க. என்னோட படிப்பை நான் முடித்தப்ப தேவன் எனக்கு ஒரு அரசாங்க வேலை தந்தார். அந்த அரசாங்க வேலையில் நைட்டு தான் டியூட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வருவேன். ஆண்டவரோட ஊழியர்காரர் இறந்து போனதின் காரணமாக சர்ச்சு ஊழியங்களையும் சேர்த்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்ன இப்படி தான் நடத்தி வந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் 2022 மோசமான ஹார்ட் அட்டாக் எனக்கு வந்துச்சு. அந்த நேரத்தில் நான் பிரசங்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் தேவன் என்னை பாதுகாத்தாரு. மறுபடியும் என் வாழ்க்கையை எனக்கு தந்தாரு. என்னை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. சர்ச்சில் எனக்காக உபவாசம் செஞ்சாங்க, ஜெபம் செஞ்சாங்க. தேவன் தான் என்னை ஒவ்வொரு நொடியும் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. சர்ச்சுக்குள்ளே என் மேலே இருந்த அன்பு அது தேவனோட கிருபை தான். அதுதான் ஆண்டவரோட ஊழியருக்கு நாம் ஜெபம் செய்யணுங்கிற எண்ணத்தை எனக்கு தந்துச்சு. அவர் விரும்புகிற மாதிரி நம்மளை பயன்படுத்துறதுக்கு தேவையான அன்பு இந்த அன்பு தான். இப்படி தேவன் என்ன என்னைக்குமே ஆசீர்வதிச்சாரு. ஒரு சமயம் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப ஆண்டவர் என்கிட்ட ஒரு வசனம் மூலமாக பேசினாரு. அந்த வசனம் இதுதான். 2 நாளாகமம் 7:14 இந்த வார்த்தைகள் எழுதியிருக்கு. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்களை பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவர்களுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் தருவேன். ஆண்டவரோட கிருபை சர்ச் மக்களுக்குள்ள என் மேல அன்பு தந்து இன்னும் எனக்கு ஆதரவா இருந்துச்சு. இன்னும் என்ன மேல மேலேயும் உத்வேகப்படுத்துச்சு. இந்த தேவன் தன்னோட ஜனங்கள் செய்யற ஜெபத்தை கேட்கிறாரு. ஆண்டவருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். அதனால நம்ம தேவன் தன்னோட நாம மகிமைக்காக இன்னும் என்ன மிகுந்த வல்லமையாக பயன்படுத்த நீங்க எல்லாருமே எனக்காக ஜெபம் பண்ண விரும்புறேன். நானும் ஜெபம் பண்றேன். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கிருபைக்காக நாம ஜெபம் பண்றது நம்மள மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையுமே பாதுகாக்கும்னு நான் நிச்சயமா நம்புறேன். நன்றி பாஸ்டர் ராபின். உங்களுடைய சாட்சி ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதா இருந்தது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
உங்களுடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு 2025 சூப்பர் புக் ஆன்லைன் சம்மர் கேம்புக்கு தயாராகுங்கள். வேடிக்கை, நம்பிக்கை மற்றும் சாகசத்தின் 3 நாட்கள், அதுவும் வீட்டில் இருந்தே ஆன்லைனில். சேர்ந்தே நம்ம பிரகாசமா ஒலிப்போம். வெளிச்சத்தை தேர்ந்தெடு, சரியானதை தேர்ந்தெடு. எப்படி? கிறிஸ் ஜாய் மற்றும் கிஸ்மோட வல்லமையான சூப்பர் புக் எபிசோடுகளான ஆரம்பம், வெளிப்படுத்துதல் மற்றும் 10 கட்டளைகளில் நாம் டைம் டிராவல் செய்வோம். क्या आप अभी मुझसे प्यार करते हैं? हाँ बेटा, और हमेशा करूंगा। वही आत्मा जो मुझे यहाँ लाए हैं वो हमारे मार्गदर्शक और शिक्षक हैं। अगर किसी एक चीज पर मेरा भरोसा है तो वो ये है कि परमेश्वर हमारे साथ अच्छे हैं। 5 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்க பிள்ளைகளுக்கு உடனே பதிவு செய்யுங்க. To register, log on to www.cbnindia.org. நிறைய ஃபில் ஆயிட்டு இருக்கு. நீங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சூப்பர் புக் ஆன்லைன் சம்மர் கேம்புக்கு இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் ஜம்மு மாநிலத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஜம்முவிலிருந்து சாட்சிகளையும் பாடல்களையும் பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய தேவையில நமக்கு உதவி செய்யக்கூடிய உண்மையான நண்பரை பற்றியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த உண்மையான நேர்மையான நண்பர். யார் உங்களை கைவிட்டாலும், யார் உங்களை நிராகரித்தாலும் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நண்பர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள இப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என்னுடன் சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவை, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் எங்க கூட ஒரு நல்ல நண்பரா இயேசு இருக்கிறதற்காக நன்றி அப்பா. யாரு கைவிட்டாலும் கைவிடாத ஒரு நண்பனா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தனிமையான நேரத்துல எங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த நேரத்துல தங்களுடைய நண்பர்களால, தங்களுக்கு பிரியமானவங்களால நிராகரிக்கப்பட்டு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க மனசுல மன அமைதியையும் ஆறுதலையும் தாங்க கர்த்தாவே. உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சிக்க, எப்பவுமே நண்பரா கூட இருக்கிற இயேசு கிறிஸ்துவ பற்றி தெரிஞ்சிக்க அவங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் அந்த நட்புறவை அவங்க ஏத்துக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. தனிமையால அவங்க வாழ்க்கையில வந்திருக்கிற விரக்தி மாறட்டும் கர்த்தாவே. ஒருவேளை நிராகரிக்கப்பட்டதுனால தீய பழக்கத்திற்கு அடிமையா இருப்பாங்கன்னா அதுல இருந்து வெளியில வந்து உண்மையான நண்பரான இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. அவங்க செயல்கள் யாவும் தேவனுடைய மகிமைக்காக இருக்க நீங்க உதவி செய்யுங்க. நீர்பெரிய இயேசு மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். கண்டிப்பா நீங்க உங்க நண்பர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆராதனை செய்யுங்க. பைபிள் வசனங்கள் வாசிக்கும் போதும் உங்க நண்பருடைய குரலை நீங்க கேட்க முடியும். வாங்க இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். உபாகமம் 31:6. நம்முடைய நண்பரான தேவன் சொல்றாரு, நீ போ, தொடர்ந்து போ, உன் கூட நான் இருக்கேன், உன்னை எப்பவுமே நான் கைவிட மாட்டேன், உன் கூடவே நான் இருக்கேன், எந்த பயமும் இல்லாம நீ முன்னேறி போ அப்படிங்கிறத தேவன் நம்ம கிட்ட சொல்றாரு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களை கைவிடலாம். நம்மை கைவிடாத ஒரு நண்பர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அவரு கூட உங்களுடைய நட்புறவை நீங்க வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை முழுவதும் உறுதியாக அவர் உங்க கூடவே வருகிறார். உங்களை கைவிடுவதே கிடையாது. இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்ப்போம்.
जहां का सहारा, डूबे हुओं का किनारा, नैया हमारी डोले, मौजों की लहरों में डोले, ले चल किनारे ले जा बनकर तुम माझी ले जा, हम सबको पार लगा दे। हालेलुया, ले चल किनारे ले जा बनकर तुम माझी ले जा, हम सबको पार लगा दे। पापों में जीवन हमारा, कष्टों को झेल रहा है। पापों में जीवन हमारा, कष्टों को झेल रहा है। कैसे बचेंगे सारे पापी ये जीवन हमारे, ले चल किनारे ले जा बनकर तुम माझी ले जा, हम सबको पार लगा दे। हालेलुया, ले चल किनारे ले जा बनकर तुम माझी ले जा, हम सबको पार लगा दे। चारों तरफ है घटाएं, घनघोर बादल छाए। चारों तरफ है घटाएं, घनघोर बादल छाए। सूझे नहीं अब किनारा, तू ही हमारा सहारा, तू ही हमारी आशा, तू ही हमारा राजा, हम सबको पार लगा दे। हालेलुया, तू ही हमारी आशा, तू ही हमारा राजा, हम सबको पार लगा दे। இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. இதே மாதிரி பாடல்களை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும், உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்க்கும்போது அங்கே நிறைய மொழிகளில் பாடல்கள் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம், நீங்கள் ஷேர் பண்ணவும் செய்யலாம். நம்முடைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.